வணக்கம் என் மக்களே. தமிழ்நாட்டில் திருத்தணி ரயில் நிலைய பகுதியில் வடமாநில இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையிலே கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் சிறார்கள், அதாவது 18 வயதுக்கு கீழ் இருப்பவர்களால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. தற்போது ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறார், தமிழகத்தில் போதை பழக்கமே முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. போதை பழக்கமே, போதை புழக்கமும் தமிழகத்தில் கிடையாது என்கிறார். அப்போ டாஸ்மார்க்கில் விற்கிறது என்ன மருந்தா? இல்லை டாஸ்மார்க்கில் விற்கிறது என்ன பெனாயிலா? இல்லை டாஸ்மார்க்கில் விற்கிறது ஹார்பிக்ஸா? போதையை தானே விற்றுக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தெரியும், கண்பட போதையை விற்று கொண்டு இப்படி பொய் பேசவங்களுக்கெல்லாம் நான் கூசலை. என் மக்களே, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஏன் இது ஹான்ஸு, கஞ்சா போன்ற பொருட்களுக்கு தடை விதிப்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துகிறார்கள்னா, ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. உங்கள் போதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. சிறிய முதலீட்டில் பெரிய லாபம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த டிமாண்டை கிரியேட் பண்ணுறதன் மூலம். இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் கிடைக்குது, ஹான்ஸ் கிடைக்குது, சிகரெட் கிடைக்குது, கஞ்சா கிடைக்குது, எல்லா வகையான போதை வஸ்துக்களும் கிடைக்கிறது. அப்போ என்ன நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னு இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது போன்ற போதை பழக்கம்தான் இது போன்ற கொடூர சம்பவம் நடப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. ஒரு வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலத்துக்கு பிழைக்க வந்த ஒரு நபர், நீங்கள் ஒரு தனி நபராக ஒரு வடமாநில பக்கம் போய் பாருங்கள், தெரியும் அந்த மனநிலை எவ்வாறு இருக்கணும். அச்சமாக இருக்கும், பயமாக இருக்கும். அவருக்கு என்ன இங்கே உழைக்கணும்னு ஏதாச்சும் இருக்குதா? வறுமையின் காரணமாக அங்கிருந்து இங்கே வராரு, சூழ்நிலையின் காரணமாக அங்கிருந்து இங்கே வராரு. அந்த இளைஞரை மூஞ்சிலே வெட்டுறாங்க, தலை ஃபுல்லாக வெட்டு, உடம்பு ஃபுல்லாக வெட்டு. கதறாரு. அந்த காணொலியை பார்க்க முடியவில்லை. இந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது எனக்கு வருத்தமும் இருந்தது, கோபமும் இருந்தது. என்னால் முடியலைங்க, பேச முடியல. அந்த அளவுக்கு அந்த காணொலி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த இளைஞர் விரைவில் குணமடைய வேண்டும். அதே போல் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்கள் இனி மண்ணில் உலாவக்கூடாது. ஒன்று அந்த நபர்களை சாகர வரைக்கும் ஜெயிலில் அடைச்சிருங்க, அப்படி இல்லை கொன்றுங்க. இதை ரெண்டையும் நீங்கள் பண்ணலைன்னா, எந்த கட்சி இது போன்று செய்கிறதோ அந்த கட்சிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அப்போது தான் இது போன்ற நிலை இனி மண்ணில் நடக்காது. நன்றி என் மக்களே.